டே சரவணா, என்னாச்சு? சரவணன் இல்லை, விக்கி. சரவணன் எப்போவோ போயிட்டான்னா காணாம போல, செத்து போயிட்டான். உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாதுல்ல, நான் சொல்றேன். சரவணன் அவங்க அப்பா ஒரு பிஸியான அரசியல்வாதி. எந்த அளவுக்கு பிஸினா, பையன் ட்ரக் அடிக்ட் ஆனது கூட தெரியாத அளவுக்கு அரசியல் போதையில் இருந்தார். சரவணன் பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டு ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு பணமும் நகையும் எடுத்துட்டு போனவன் 15 வருஷமா திரும்ப வரவே இல்லைன்னு தான் இந்த ஊரும் இந்த குடும்பமும் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மை அது இல்லை. போனவன் அன்னைக்கு நைட்டே திரும்ப வந்தான். அது அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். பையன் போதையில் அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான். தான் வயசான அம்மாவை தள்ளி விட்டுட்டானேங்கிற கோபம், பையனை இவ்வளோ நாள் கண்டிக்காமல் விட்டுட்டமேங்கிற ஆத்திரத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. அந்த சண்டையில் தெரியாமையும் இல்லை தெரிஞ்சும் அவனை கொன்னுட்டார். தேர்தல் சமயம் விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுமோன்ற பயம், பதவி ஆசை. அங்கதான் அந்த அரசியல்வாதி கிரிமினலா மாறுறார். கார்ல அவன் பாடியை தூக்கி போட்டுட்டு, என் மகனை பார்த்தீங்களான்னு ஊரெல்லாம் தேடுற மாதிரி நடிச்சு அவனை புதைக்க ஒரு இடத்த தேடி பத்திரமா புதைச்சிட்டார். பையனை கொண்டுட்டமேங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவன் காணாம போயிட்டான்னு ஒரு கதையை கட்டி விட்டு குடும்பத்தையும் நம்ப வச்சார். அந்த அனுதாபத்துல எம்எல்ஏவும் ஆயிட்டார். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையனை புதைச்ச இடத்துல ரெசார்ட் கட்டுறேன்னு ஒருத்தன் வந்தான். நிலத்தை தோண்டுனா பையனோட பாடி கிடைக்குமே, மாட்டிக்கிட்டா உடனே மக்களுக்காகன்னு ஒரு கேஸை போட்டு ரெசார்ட் கட்டுறத நிப்பாட்டிட்டார். எப்போ கேஸ் அவங்களுக்கு சாதகமாக போகுதுன்னு தோணுச்சோ அப்பவே கோவால இருந்து விக்கிங்கிற ஒரு அனாதையை கொண்டு வந்து இவன் தான் என் பையன்னு சொல்லிட்டார். இப்போ அந்த பாடியே கிடைச்சா கூட என் பையன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிடலாம்ல. உங்க அரசியல் ஞானத்துக்கு நீங்கெல்லாம் டெல்லியில் இருந்திருக்க வேண்டியவர். ஏதோ கெட்ட நேரம் இந்த மேட்டுப்பாளையத்தில் வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மகனா நடிக்க வந்தவன் உங்களை மாதிரியே கிரிமினல் ஆச்சே, அவனை ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி ஏதோ பெத்த புள்ள மாதிரி அரவணைச்சு அவனை அரசியல் வாரிசாக்கி உங்களோட எதிரியெல்லாம் அவனோட எதிரியா மாற்றி அந்த ரெசார்ட்டுக்காரன் கூட சண்டை போட வச்சு அந்த சண்டையில் இவன் செத்தாலும் ஓகே அவன் செத்தாலும் ஓகேன்னு கணக்கு போட்டீங்க. உங்க ராஜதந்திரத்தில் மிஸ் ஆன ஒரே விஷயம் அதான். ஸோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லை? இனிமே நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது வெறும் பிசினஸ் டீல் மட்டும்தான். உனக்கு சேர வேண்டிய பணம், உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பெட்டியில் இருக்கு. உன்னால் எனக்கு எந்த ஆபத்தும் வராத வரைக்கும் என்னாலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன மிரட்டுறியா? உன் அரசியல் லாபத்துக்காக நீ பெத்த புள்ளையே கொண்டிருக்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை உள்ளத்தெல்லாம் போட மாட்டேன். என்ன இதெல்லாம்? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் சரவணன் இல்லை, சரவணன் உயிரோடையே இல்லை. உங்க புருஷன் தான் அவனை கொண்டுட்டாரு. உங்களுக்கும் தெரியுமா? நான் தான் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? யோ, இங்க என்ன நடக்குது? ஐயோ, கையெடு.